பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். கடந்த 7 மாத காலமாய் தேவன் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருந்தார். நேற்றைய தினம் 1ஆம் தேதி செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க என்று சொல்லி நம்புகிறேன். இந்த நாளிலே தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளருவதற்கு அவர் உறுதுணையாய் ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற மகன் சதீஷ்காக ஈஃபோக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நீங்கள் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருந்து கடந்த 7 மாத காலமாக எங்களை அருமையாக நடத்தினீங்க. இந்த 8வது மாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பராய் தனித்தனி நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சப்பா அநேக ஆசீர்வாதங்களை காண்கிற ஒரு மாதமாய், ஆண்டவரே சுகத்தை காண்கிற ஒரு மாதமாய், இன்னும் உங்களுடைய சமூகத்தில் நெருங்கி வருகிற ஒரு மாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற மகன் சதீஷ்காக ஈஃபோக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படுங்க. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அவர்களோடு இடைப்படுங்க. வசனத்தின் மூலமாய் நீர் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் ஆராதனையை காண வந்திருக்கிற எங்களோடு கூட ஆராதிக்க வந்திருக்கவங்க ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த மாதங்கள் முழுதுமாக அவர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் கூட நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஸோ நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். நம்மை நடத்திடும் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எதை குறித்தும் பயம், அவரோட ஃபியூச்சர் குறித்த பயமாக இருக்கலாம், இல்லை வேறு எதை குறித்து வேணா இருக்கலாம். அவர் நம்ம கூட நடக்கிறார், அவன் கூட வரார் அப்படின்னு சொன்னால் எதை குறித்தும் பயம் இல்லை. அதை குறிக்கிற ஒரு பாடல் தான் எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்கவே கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. எல்லாம் சொல்லுவோமா? நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பது பயமே எனக்கில்லை. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லை. எல்லாம் சொல்லுவோமா? பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன், நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் மறுபடியும் சொல்லுவோமா? எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்கவே கலக்கமே எனக்கில்லை. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே.
அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எதை குறித்துமே பயப்படுவதில்லை. அவர் நம்ம கூட இருக்கும்போது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஸோ நம்ம ஆண்டவரை நோக்கி எல்லாம் கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கடந்த மாதங்கள் முழுதுமாக நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிற தேவன் அவர். இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியும் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நம்ம துதிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயங்களில் இருக்கிற பயங்கள் எல்லாவற்றையும் நீ நீக்கி ஆண்டவரே, எங்களுடைய ஒருவேளை நாங்கள் எங்கள் எதிர்காலத்தை குறித்து நாங்கள் கவலைப்படுவர்களாக இருக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆண்டவரே பயந்து கொண்டு ஆண்டவரே போகிறவர்களாக இருந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் எங்கேயோ அந்த இடத்துல விடுதலை உண்டு என்று. ஆவியானவர் நீர் எங்கே இருப்பீரோ அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டு ஆண்டவரே. பயமோ கவலைகளோ எதுவுமே ஆண்டவரே எங்களை அணுகாது ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் ஆசைவாடினால் மட்டும் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவ தண்ணீராக, எங்களுடைய ஜீவ அப்பமாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரே அசைவாட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலோசனையின் கர்த்தரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. we welcome you Jesus. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சு, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். அவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறவர். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சு, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். எல்லாம் சொல்லுவோமா? வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே. அவருடைய பிரசன்னத்தினால் இந்த இடம் முழுதுமாக பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டுமே ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுதுமாக ஆண்டவரே நீங்கள் எங்களை நடத்துங்க. ஆவியானவர் தாமே எங்களை நடத்துகிறவர் ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ நிரப்புங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. செய்தி பகுதியில் எங்களோட பேசுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். நாளுடைய செய்திக்கு நாம் கடந்து போகிறோம். நேற்று தினம் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் செய்திக்குள்ளே கடந்து போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை ஏசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை வாசிக்க கேட்போம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன்மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 37ஆம் அதிகாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்
சாப்டர். ஏன்னா எரேமியா பயந்து தேவனுடைய சமூகத்தில் ஓடும்போது ஏசாயாவின் மூலமாய் தேவன் எரேமியாவோடு பேசுகிறதை பார்க்கிறோம். 2 பெரிய தீர்க்கதரிசிகள் அங்கே மீட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். தேவன் அவர்கள் இருவரையும், எரேமியாவையும் ஏசாயாவையும் வித்தியாசமான டைம் பீரியடில் உபயோகப்படுத்தினது மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒருவர் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக தேவன் அவர்கள் மூலமாய் அநேக காரியங்களை செயல்பட்டார். விசேஷமாக இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கிறதை பார்க்கும்போது அசிரியா ராஜா அந்த நாட்களிலே மிகவும் வல்லமை பொருந்தினவனாய் காணப்பட்டான். அநேக பட்டணங்களை அவன் அபகரிக்கக்கூடியவனாய், அநேக பட்டணங்களின் மேல் அவன் போர் செய்து வெற்றி அடையக்கூடியவனாய் இருந்தான். இப்பொழுது இவர்கள் பயந்து நடுங்குகிற காரியம், யூதியாவின் அரணான பட்டணங்களையும் நான் தாக்குவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை, அவன் பயமுறுத்துகிறதை இந்த பகுதியில் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அவங்க கொடுக்கிற வாக்கு தத்தம் தான் அந்த 31ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 1ஆம் தேதி நான் ஏற்கனவே சொன்னேன், நீ மறுபடியும் வேறு ஒன்றுவாய், யூ வில் ரூட் அகெயின் என்ற தலைப்பில் நாம் செய்தியை கேட்டு வந்தோம். என்ன பண்ணினார்கள், இந்த அதிகாரத்தினுடைய வசனங்கள் என்ன என்பதை நான் நேற்று தினம் நடந்த செய்தியில் நான் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்றைக்கு அதனுடைய முக்கிய பகுதியான 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீ மறுபடியும் ரூட், ஃப்ரூட் அண்ட் ஃபார்ட்ரஸ், நீ மறுபடியும் வேறு ஒன்றுவாய், கனி கொடுப்பாய், ஒரு அரணான பகுதியாய், அரணான பட்டணமாய் மாறுவாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதனுடைய மேலே நீங்கள் 30 வசனங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நேரம் இல்லை, நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே கான்வர்சேஷன், எப்படி அவர்கள் பயமுறுத்தப்பட்டார்கள், உங்களோடு தேவன் இல்லை என்று சொல்லி அவர்கள் பயங்கரமாய் அவர்களுக்கு நெகட்டிவான ஸ்பீச்சை கொடுத்தார்கள். இதை பார்த்த எரேமியா தேவனுடைய சன்னிதானத்தில் அவர்களுடைய திட்டத்தை விவரித்து, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொன்னபோது ஏசாயாவின் மூலமாய் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள் தான் நம்ம இந்த நாளிலே பார்த்தோம். இங்கே அதில் முக்கியமான ஒரு பகுதி அவர் சொல்றார்கள், யூத வம்சத்தாரில் தப்பி மீதி இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார். இன்றைக்கு இந்த செய்திக்கு நான் அப்படியே ஒரு தலைப்பு வச்சிருக்கேன், மறுபடியும் வேரூன்றி மேலே கனி கொடுப்போம். ஹல்லேலூயா. லெட் us take root again and bear fruit above. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நாம் மறுபடியுமாய் வேரூன்றி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் எல்லாமே முடிந்து விட்டது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை பார்த்து நாம் யோசிக்கலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய எதிராளிகள் நம்மை மேற்கொண்டு விட்டார்களோ என்று சொல்லி நாம் பயந்து இருக்கலாம். ஒருவேளை பொருளாதாரத்தில் அநேக நெருக்கடிகளை சந்திச்சிருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், ஊழியத்தில் போராட்டங்களை சந்தித்திருக்கலாம். அநேக சூழ்நிலைகளை நம்மை சுற்றி கொண்டு நம்மை பயமுறுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிற நேரத்தில் தேவன் நம்மளை பார்த்து சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ மறுபடியுமாய் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நான் உண்டாக்குவேன், நீ வேரூன்றி கனி கொடுப்பாய் என்று சொல்லி அவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மறுபடியும் கீழே வேறு ஒன்றுவாய் அப்படின்னா ஒரு ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் நம்மை பயமுறுத்தலாம், அநேக நெருக்கடிகள் நம்முடைய சூழ்நிலையை நம்மை தாக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வேரூன்றி தேவனுடைய சன்னிதானத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னா எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் உங்களை எதுவுமே அசைக்க முடியாது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கனி கொடுக்கிற மரம் இருக்கும் என்றால் அந்த மரத்தினுடைய கனி இல்லை மரத்தினுடைய ஸ்ட்ராங் எங்கே இருக்குதுன்னா அந்த வேரில் தான் இருக்குது. எப்பேற்பட்ட புயல்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த மரமானது ஸ்ட்ராங்காக வேறு ஊன்றி இருக்கும் போது, அது ஆழமான வேறு ஊன்றி இருப்பதினால அநேக ஆசீர்வாதங்கள் எல்லா சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு அது தயாராக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய கேம்பஸில் ஒரு புங்க மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் உண்டு. அநேக புயல்களை அது சந்தித்து இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த மரம் இருக்கு என்று யோசிக்கும் போதே அதனுடைய வேறு அநேக இடங்களில் பறந்து இருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வேரூன்றி இருக்கீங்களா? இன்றைக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஹல்லேலூயா. அவருக்குள்ள வேர் ஊன்றவளாக, அவருக்குள்ள கட்டப்பட்டவளாக. யாருக்குள்ளாக? கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வேர் ஊன்றி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தையும் கனிகளை கொடுக்க முடியும். சூழ்நிலைகளை பார்ப்பீர்கள் என்றால், பிரச்சனைகளை பார்ப்பீர்கள் என்றால் அது நம்மை மேற்கொள்வதை போல காணப்படலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீங்கள் கனி கொடுக்க முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தேவனுக்காய் எழுந்து பிரகாசிக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஜெபத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் குறையும் போது பிசாசானவன் நம்மை மேற்கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகிறான். நீங்கள் ஜெபத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும். தேவ வசனத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும். எத்தனை பேர் உங்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப்ல பைபிள் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு கடைசி காலத்தில் அவசரமா எல்லாமே இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய காலகட்டத்தில் பிஸி லைஃப்ல ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனத்தில் வேரூன்றி இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கார். உங்களுடைய விசுவாசத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? தளர்ந்து போகக்கூடிய விசுவாசமா இருக்கிறதா? சோர்வை பிரச்சனையை பார்த்தோன்னா சோர்ந்து போகக்கூடிய ஒரு விசுவாசமா இருக்கிறதா? இல்லை கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி கிறிஸ்துவுக்காக வாழுவேன், நான் மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக மரிப்பேன் என்று சொல்லி உங்களுடைய விசுவாசம் வேரூன்றி இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக, அந்த கொலைசில ரொம்ப அழகா பவுல் எழுதுறாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி அவருக்குள்ளாக கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படின்னா you are bound with Christ. அவரோடு இணைந்து செயல்படக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க கூடியதா இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை அவன் கொடுப்பான். மிகுந்த கனிகளை கொடு. இந்த வசனத்துல நான் பார்த்தோம், நீ வேறு ஒன்றுவாய் மேலே கனி கொடுப்பாய். எப்ப கனி கொடுக்க முடியும்? இங்க சொல்லப்பட்டிருக்குது, நீ அவரோடு இணைந்து இருக்கும்போது. ஏதோ தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை பார்த்துட்டு ஓடி போவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது, அவர் நமக்குள்ளாக, நாம் அவருக்குள்ளாக இணைந்து இசைந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கும்போது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நம்முடைய வேர் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய கனி எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் வாழ்க்கை புது சிருஷ்டியா இருக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வேரூன்றின அந்த அனுபவம் இருக்கிறதா? கனி கொடுக்கிற அந்த வாழ்க்கை இருக்கிறதா? இந்த யோவான் அழகா எழுதுறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்குமா, அவருக்குள் இருக்கும்போது நீ மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். தனியாய் நானே போய் செய்வேன், என்னுடைய சொந்த பலத்தில் நடப்பேன், என்னால முடியும், எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எனக்கு அநேக விதமான மேன் பவர் இருக்கு, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுவேன் என்றெல்லாம் நீங்க யோசிப்பீர்கள் என்றால் அது எல்லாமே ஜீரோ. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் கிறிஸ்துவின் பலத்தோடு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் சொல்கிற பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருந்து செயல்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பம் மீண்டும் கனி கொடுக்கிற ஒரு குடும்பமாய் மாற வேண்டும். உங்களுடைய ஊழியம் மீண்டும் கனி கொடுக்கிற ஒரு குடும்பமாய் மாற வேண்டும். உங்களுடைய ஊழியம் மாற வேண்டும். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில அநேக கனிகளை சுதந்தரிக்கக்கூடிய ஜெப வாழ்க்கை அமைய வேண்டும். உங்களுடைய அழைப்பு மிகுந்ததா இருக்கிறபடினால, வல்லமை பொருந்தினதா இருக்கிறபடினால அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, நான் மறுபடியும் மீதியா இருக்கிற நான் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில் நான் வேரூன்றி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு தாங்க என்று சொல்லி கேளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். பயந்த எரேமியாவுக்கு ஏசாயாவின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள், நீ மறுபடியும் மீதியா இருக்கிற நீங்கள் மறுபடியுமாய் வேரூன்றி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்ற அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒருவேளை நம்பிக்கையற்றவளாய் எல்லாமே முடிந்தது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் மறுபடியுமாய் வேரூன்றி கனி கொடுக்கப்படுவீர்கள்.
ஆண்டவர்கள் எந்த இடத்துல தலை குனிந்து இருக்கீங்களோ, எந்த இடத்துல கவலையோடு இருக்கீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு இருக்கீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மறுபடியும் நிறுத்தி அநேகர் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாய் உங்களை அற்புதமாய் நடத்த அவரால் முடியும். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே என்னை அப்படியாக நடத்துங்க, இந்த மாதம் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம சரண்டர் பண்ணும்போது அவர் நம்ம எடுத்து அழகாய் உபயோகப்படுத்த முடியும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆவியானவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக சூழ்நிலைகளில் நாங்கள் பயந்து போய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் வேறொன்றி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் மறுபடியும் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்குள்ளாக கட்டப்பட்டவளாக, உமக்குள்ளாக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட சுகவீனங்களா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செய்து மறுபடியும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறேன். நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. நீங்க தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.